லங்கைக்கு புறப்படுற சமயத்துல முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்படுறாள். யாருக்கு நமஸ்காரம் பண்ணால் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு முதல்ல நமஸ்காரமா. சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யஷ்டாஞ்சலிம் கிருத்வா சகாரகமனேவதிம். சூரியனுக்கு முதல்ல நமஸ்காரம் ஆச்சாரியனுக்கு, பிறகு திரிலோகாதிபதியான மகேந்திரனுக்கு நமஸ்காரம், அவ அப்பாக்கு நமஸ்காரம் வாயு பகவானுக்கு, 14 லோகத்துக்கு அதிபதி பிரம்மா அவருக்கு நமஸ்காரம், பொதுவா தேவயோனி விசேஷங்களுக்கு ஒரு நமஸ்காரம். இப்படி பண்ணிவிட்டு ஆகாச மார்க்கமா புறப்பட எத்தனைச்சு நிறைய காத்த உள்ள தேய்ச்சிக்கிண்டு யோக மகிமையினால புறப்படுவதற்காக எத்தனைக்கிற போது வாழ ஒரு தடவை சொடிக்கினாலாம். பார்த்தா கருடன் வந்து ததிருஷே கருடேனேவ ஹிரியமானோ மகோரகா, பெரிய பாம்ப கருடன் மூக்கால கொச்சி சொடிக்கிறா போல இருக்குங்கிறார். வால்மீகிக்கு கருட சகுனத்தை சொல்லணும்னு எண்ணம். ஹனுமார் போய் லங்கையை அழிக்க போறார், பாம்பை எப்படி கருடன் கிழிச்செறியணும் அது மாதிரி அழிக்க போறார் என்பதெல்லாம் அதுல கிடைக்கணும். அத்தனை பெரிய பொருட்கள் எல்லாம் கிடைக்க முடியாத ஒரு பதத்தை வால்மீகி போடுவார். அதான் உயர்ந்த வால்மீகியினுடைய பெருமை. ஆமா, கருட சகுனத்தை சொல்லணும். கருட சகுனம் ரொம்ப சக்தி. வைனதேஷ்ட பட்சினாம் நாள் சுவாமி கீதையில விபூத்தி அத்தியாயம் சொல்ற போது பட்சிகளுக்குள்ள கருடனா இருக்கேன் நாள் சுவாமி. அவன் கருடனை பார்த்த உடனே பகவானுடைய ஸ்மரணங்கள்லாம் வரும் நமக்கு. அதுக்காக அப்படி நினைப்பு ஒரு முடியா பண்ணியிருக்காள்.